சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சென்னை எம்ஆர்சி நகர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும், கோயம்பேடு, வளசரவாக்கம், மதுரவாயில், நெற்குன்றம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. கலைஞர் நகர், ஈகாட்டுத்தாங்கல், கிண்டி, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், காலை முதலே பரவலாக மழை பெய்யறதை பார்க்கிறோம். இது திடீரென்று பெய்திருக்கக்கூடிய மழை எங்கெங்கெல்லாம் எப்படி மழை பெய்திருக்கிறது, நிலவரம் என்ன? தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. நேற்றைய வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, அது மட்டுமின்றி கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி என பல்வேறு வானிலை காரணங்கள் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. காலை முதலே வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்களின் பட்டியலையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தது. அதிலும் குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும், அதன் அருகில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டங்களான ராணிப்பேட்டை, கோவை, தர்மபுரி, விருதுநகர், ராமநாதபுரம் என தென் மாவட்டங்களையும் சேர்த்து 5 மாவட்டங்களில் லேசான இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. 9 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய புறநகர் மாவட்டங்களிலும் பரவலாக மழை என்பது வெளுத்து வாங்கியது. குறிப்பாக சென்னையில் பலத்த மழை கொட்டி தீர்த்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. திடீர் மழையின் காரணமாக பொதுமக்களும் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வந்தவர்களும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். எனினும் கோடை மழை வெப்பத்தை குளிர்வித்திருப்பதால் ஒருபுறம் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள்.